இன்னைக்கு டே 25 நம்பவே முடியல, ரொம்ப நாள் ஆயிருக்கு. கொஞ்சம் கூட ப்ரிப்பரேஷன் ஒழுங்காக ஹெட் ஸ்டார்ட் பண்ணல. போஸ்டிங்ஸ்னால சில்லாக தான் போகுது, அது எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு கேஸ் ப்ரெசென்ட் பண்ணாங்க. உண்மையை சொல்லணும் ஒன்றுமே கவனிக்க முடியல. ஆனால் நவீனோட டெடிகேஷனை பாராட்டி ஆகணும். ஏன்டி போஸ்டிங் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து வெறித்தனமாக ஏன்டி படிச்சுட்டு இருக்கான். இன்னும் 2 நாள் முடிக்க போகிறான்னு சொல்லிட்டு இருந்தான். நம்ம நவரச நாய்க்கு போட்டியை ரியாக்ஷன் கொடுக்க இன்னொருத்தவங்க கிளம்பி வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம ஓஜி நவரச நாய்க்கு அடிச்சிக்கவே முடியாது. இந்த அளவுக்கு யாரும் என் ரீல் இன்னும் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததில்லை. நடைய பார்த்தீங்கனாலே தெரியுது நல்லாவே. லஞ்ச் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் சில் பண்ணுறக்கும் போது சுசிகிட்ட அட்வைஸ் கேட்க நிறைய பேர் வராங்கப்பா. வந்துட்டு எந்த புக்கில் படி அந்த மாதிரி ஜென்ரலாக அட்வைஸ் கேட்டு சுசி நல்லா அறிவுரை சொல்லி அனுப்பிவிடுறான். உங்களுக்கு ஏதோ அட்வைஸ் வேணா வந்துட்டு கேளுங்க சொல்லிடுவான். பின்னாடி 2 டாப்பர்ஸை ட்வின்னிங் போட்டுக்கிட்டு பயங்கரமாக படிச்சுட்டு இருந்தாங்க. இவங்கள மாதிரி மோட்டிவேஷனாக இருக்கிறனால தான் நானே சில டைம் படிக்கிறேன். இன்னைக்கு மெடிசன் மாடல்ஸ் எழுதணும். பட் மாடல்ஸ் எழுதி ஸ்டார்ட் பண்ணி 2 நாள் தான் ஆயிருக்கு. இதுலேயே ரொம்ப மென்டல் ஃபெட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து நல்லாவே தெரியுது. தியரி எக்ஸாம்ஸ் வரும்போது கண்டிப்பாக ரொம்ப அடி வாங்கும் மென்டலி. எனக்கு இப்போ இந்த ஸ்ட்ரெயினை ஃபீல் பண்ண முடியுது. வந்தவொடனே ரொம்ப டயர்டாகி படுத்துட்டேன். நீங்கள் ரன்னிங் போக முடியல. தூங்கி எழுந்ததுக்கப்புறம் ஓஜி என்னடா இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தேன். இந்த எக்ஸாம் டைமில் நம்ம பிரெயின் ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகும். அப்போ வந்து புது புது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம வேகமாக எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரி எனக்கு திடீர்னு ட்ராவலிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து சின்ன வயசுலேயே பல கண்ட்ரீஸ்க்கு பட்ஜெட்டில் போயிட்டு வந்தது எப்படி அந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் பார்த்தேன். அவங்க சொன்ன விஷயம்லாம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவாக இருந்தது. என்னை வாழ்க்கையை வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க வச்சு அதுக்கப்புறம் நானும் சும்மா கொஞ்ச நேரம் நடந்துட்டு இருந்தேன். என்னோடய மெயின் கோர் வேல்யூஸை பற்றி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈவினிங். அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டு பசங்களாம் எங்கே டூர் போகலான்னு ஒரு கலந்துரையாடல் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னையோட டே நான் முடிச்சுக்கிறேன். சில் டே தான். பை.